அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்டு கடற்பாசி வச்சு ஒரு புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து இந்த இஃப்தாருக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் கஸ்டர்டு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வெனிலா ஃப்ளேவர். இது வந்து கஸ்டர்ட் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்காங்க. ஆனால் இது கஸ்டர்டில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு செய்யும்போது வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஊற்றிக்கணும். இப்போ இந்த கஸ்டர்டை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சிட்டு அடுத்து வந்து நான் பால் எடுத்துருக்கேன். இந்த பால் எவ்வளோனா ஒரு 800 கிராம். இந்த பால் வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்காங்க. கெட்டியான பால் 800 கிராம் எடுத்துக்காங்க. நான் வந்து ஆரோக்கிய பால் தான் எடுத்துருக்கேன். இதில் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றலை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்காங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து கடல் பாசி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து 2 பாக்கெட்டு நான் வந்து இந்த மாதிரி கடல் பாசியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கரையிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டு அதனால் நான் வந்து இப்படியே சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு வந்து லேட் ஆச்சு. இது வந்து நல்லா கரையணும். அந்த தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி பாக்கெட் தான் நான் வந்து 2 பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒன்று பொடி பண்ணி செய்யுங்க, இல்லை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா கரையிற தண்ணியும் இது வந்து கொதிச்சுக்கணும். நல்லா சின்ன துண்டு கூட இல்லாமல் கரைஞ்சிடணும். இது பாருங்கள், எனக்கு சின்ன சின்ன துண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஏன்னா நான் வந்து இது வந்து ஊற வைக்காமல் பொடி பண்ணாமல் போட்டிருக்கேன். அதனால் இப்போ இதில் வந்து நான் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா ஒரு 400 கிராம் 450 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாகனா ஒரு 400 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது வந்து கரைஞ்சிட்ருக்கு. அடுத்து வந்து இந்த பால் கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. இந்த பாலில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோமே அதை வந்து இப்போ ஊற்றிடுறேன். இப்போ இது ஊற்றிட்டு இதே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம அங்கே கடல் பாசி நல்லா கொதிக்க வச்சு கரைய வச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நான் வந்து ஊற்றிட்டேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ கடல் பாசி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து 2ஆக வந்து பிரித்து எடுத்து 2 கலராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து 2 கலராக வரலை. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆனால் அந்த டப்பா வந்து இலகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது பாதி எடுத்தாச்சு. இன்னும் மீதி பாதி இருக்குது. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் வந்து கலர் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஒயிட்டும் க்ரீனு தான். நான் வந்து ஒயிட்டு தனியாக க்ரீன் தனியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது வந்து செட் ஆகலை, சரியாக வரலை, ஒரே கலராகவே வந்துடுச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் ஊற்றிக்கிறேன். இது வந்து சுட சுட ஊற்றாதீங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃபேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒயிட் கலர் வந்து ஊற்றலாம். ஆனால் நான் ஊற்றினேன் ஒயிட் கலர் வந்து அது வந்து சேர்ந்துருச்சு அது வந்து மேலே தனியாக ஒயிட் தனியாக க்ரீன் கலர் தனியாக வரலை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் இதை வந்து வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து இதை வந்து எடுத்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கஸ்டர்ட் சேர்த்ததுனால இவ்வளோ சாஃப்டாக புட்டிங் மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த இஃப்தாருக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இந்த கடல் பாசி வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.